சஷ்டி, சதுர்த்தி இந்த மாதிரியான தினங்களில் வீதி உலா அப்படிங்கிறத வச்சாங்க. வீதி உலாங்கிறத அவங்க வைக்கும்போதே இந்த கான்செப்ட் சரின்னு தான் தோணுது. அதனால் இதில் வந்து 50க்கு 50 தான் எடுத்துக்கணும். புகைப்படங்கள் எடுக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்க்க முடியாதவங்க பார்த்துக்கலாமே சுவாமியை அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே ஒரு பக்கம் இது ஆன்மீக ரீதியாக அது தப்பு இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியல. ஆனால் இது வந்து விடை தெரியாத கேள்வின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியல உண்மையாக. அதுதான் உண்மை. ஏன்னா இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறவங்க ஃபோனில் பார்க்கக்கூடாது, நேரில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். நேரில் போய் சாமியை தரிசனம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த வைப்ரேஷனும் அந்த அருளும் வேறு. ஆனால் முடியாதவங்க தொலைதூரத்தில் இருக்கிறவங்க பார்ப்பது சரிதான் தான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஃபோன்லேயே என்ன பண்ணிக்கிறோம், எல்லாம் இந்த கோயிலில் ரொம்ப நல்லா நடந்துருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். பார்ப்பதால இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்து போக காரணமே இன்னைக்கு வந்து தொலைக்காட்சியில பார்ப்பதாலையும் ஆமாம் நம்ம ஃபோனில் பார்க்கறதால தான் எல்லாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே ஏற்படுத்தில. நம்ம இதை தப்புன்னு சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இதனால் ஒன்றும் தீமை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ இது இதனால் தீமை எதுவும் வரதா எனக்கு தெரியல. பெரியவர்கள் சொல்லணும். ஏன்னா நமக்கு மேலே விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க சொல்லணும். அடுத்த கேள்வி, கடைசியாக ஒரு கேள்வி ஐயா. 5 எழுத்து மந்திரம் சைவ சமயத்தில் அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிலருக்கு ஏற்ற மாரி ஒரு மந்திரம் சொல்றாங்க. அந்த மந்திரங்களே சிலர் தொடர்ச்சியா சொல்லுவாங்க. அந்த மந்திரங்களே அவர்களை வந்து எல்லாத்தையும் கொடுத்துடுமா? அதுதான், அதாவது 5 எழுத்து மந்திரத்துக்கு இணை எதுவுமே இல்லை. சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார், சொல்லி வச்சது. மனம் சார்ந்தது தான் நம்ம வாழ்க்கை. நம்ம மனசு என்ன நினைக்கிறதோ அதை நம்முடைய புத்தி செய்யுது. மனசு தப்பாக நினைக்கும் போது புத்தியில் ஒரு நல்ல பக்தியில் இருக்கிற மனசு என்ன சொல்லும், இது செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு நம்ம மனசு நமக்கு சொல்லும். இந்த புத்தியானது நமக்கு மனசுக்கு சொல்லும். மனசுக்கு தெரியாது இது தப்பா இது சரியா அப்படிங்கிறது தெரியாது. மனசு கண்டதையும் நினைக்கும். கண்டதையும் நினைக்கிற மனசை புத்தியானது இல்லை இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்மளை கட்டுப்படுத்தும். அந்த கட்டுப்படுத்துதல் எப்படி வரும்? ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க 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 நம்முடைய மனமானது அதிலே லயிக்கும். அதிலே லயிக்கும் போது தவறானதை சிந்திக்காது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி வச்சாங்க. மனம் லயிக்கணும்னா ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே உரு போட்டுட்டே இருக்கணும். இப்போ எனக்கு ஏதாவது நான் ஜஸ்ட்டு தடிக்க முன்னாலும் ஐயப்பா அப்படின்னுவேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் வந்து அப்படி நமக்கு பிடிச்சிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சிவாய நமங்கிற வார்த்தை வந்து